நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து எலக்ட்ரிக்கல் பவரை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் ஹோம்ஒர்க் கொடுத்தலாம். அந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கரண்ட் வந்து ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்குது. அப்போ இது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்காக ஆக்ட் ஆகும். பியோட வேல்யூ அப்போ எதில் வரும்? பாசிட்டிவில் வரும். அப்போ பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ இன்ட்டு வி. அப்போ ப்ளஸ் ஐ இன்ட்டு வி 8 × 2 16. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணணும்? அப்போ கரண்ட் ஃப்ளோ எந்த டைரெக்ஷனில் இருக்குது? மைனஸ்லேருந்து ப்ளஸ், அதாவது நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ பியோட வேல்யூ என்னவாக வரும்? நெகட்டிவாக வரும். அப்போ இது என்னவா ஆக்ட் ஆகும்? சோர்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு வி. மைனஸ் ஐயோட வேல்யூ 3 அண்டு 7 ஈக்குவல் டு மைனஸ் 21 வாட்ஸ். இதான் வந்து பவருக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு பவருக்கான யூனிட் வந்து நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா பவர் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் த பவர் ஃபார் ஈச் எலமெண்ட். இப்போ வந்து ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்டில் வந்து நிறைய கரண்ட் அண்டு வோல்டேஜ் இருக்குது. இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குமான பவரை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு சொல்யூஷன் பி ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? ஐ இன்ட்டு பின்னு தெரியும். இப்போ சர்க்கியூட்டை பொறுத்த வரையும் இங்கே வோல்டேஜ் இருக்குது, இங்கே வோல்டேஜ், இங்கே வோல்டேஜ். ஆனால் இங்கே கரண்ட் வேல்யூ இல்லை. அப்போ நம்ம கரண்ட்டை வந்து இதுக்கு ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிமிலராக இந்த 3 எலமெண்ட்ஸில் பார்த்தோன்னா கரண்ட் வேல்யூஸ் இருக்குது அண்டு வோல்டேஜ் வேல்யூஸ் இல்லை. அப்போ நம்ம இங்கே என்ன ஃபைன் பண்ணணும்? வோல்டேஜ் வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூ. voltage and current. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வோல்டேஜ் ஃபைன் பண்ண போகிறோம். எந்த அனாலிசிஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெர்மினல், இந்த டெர்மினலில் என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா V1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டெர்மினலில் வந்து இதை வந்து நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம்? கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னா 0 வோல்டேஜ் இருக்கும். இப்போ வோல்டேஜ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வோல்டேஜ் ஈக்குவல் டு ஹை பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். இங்கே இருக்க வோல்டேஜ் வேல்யூ என்ன? 10 வோல்ட். அப்போ 10 வோல்ட் ஈக்குவல் டு ஹை பொட்டென்ஷியல்ன்றது என்னது? இங்கே இருக்க வேல்யூ V1 மைனஸ் லோயர் பொட்டென்ஷியல்ன்றது இந்த பாயிண்ட். அப்போ இங்கே என்ன இருக்குது? 0 வோல்ட். அப்போ V1 ஈக்குவல் டு என்ன வரும்? 10 வோல்ட். V1 ஈக்குவல் டு 10 வோல்ட்டுன்னு ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்க V2. V2வும் சிமிலராக எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல் மூலமாக தான் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ டயக்ராமை பொறுத்தவரையும் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து V1, செகண்ட் பாயிண்ட் வந்து V2, சென்டரில் இருக்கிறது 2 வோல்ட். அப்போ வோல்டேஜ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹை பொட்டென்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டென்ஷியல். அப்போ 2 வோல்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? 2 வோல்ட் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2. நமக்கு என்ன தெரியும்? V2ஓட வேல்யூ தெரியும். V1 ஈக்குவல் டு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 10. அப்போ 2 ஈக்குவல் டு 10 மைனஸ் V2. அப்போ V2வை இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் V2 ஈக்குவல் டு 2 மைனஸ் 10. அப்போ மைனஸ் V2 ஈக்குவல் டு மைனஸ் 8 வோல்ட்டுன்னு வரும். அப்போ V2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8 வோல்ட். நெக்ஸ்ட்டு சிமிலராக இதை வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம்? V3. V3ன்ற போது நம்ம எங்கேருந்து எங்கே பார்க்கணும்னா இந்த சர்க்கியூட் இருக்குல்ல, இந்த சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வோல்டேஜ் என்ன? 3 வோல்ட். அப்போ இது நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு இருக்கா? அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் 3 வோல்ட் ஈக்குவல் டு V1 மைனஸ் V3. அப்போ மைனஸ் 3 வோல்ட் ஈக்குவல் டு V1 மைனஸ் V3ன்னு வரும். நமக்கு V1ஓட வேல்யூ வந்து என்னன்னு தெரியும்? 10. 3V ஈக்குவல் டு 10 மைனஸ் V3. மைனஸ் V3 ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் 10 வரும். அப்போ V3 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 13 வோல்ட்.
இப்போ நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், V1 V2 அண்ட் V3 வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா V1 ஈக்குவல் டு 10 வோல்ட், V2 ஈக்குவல் டு 8 வோல்ட், V3 ஈக்குவல் டு 13 வோல்ட்டுன்னு ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கரண்ட் ஃபைன் பண்ணணும். கரண்ட் வந்து எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த V2 பாயிண்ட்டுக்கான கரண்ட்டுன்ற போது என்ன, இது வந்து ரெண்டுமே இன்கமிங் கரண்ட்டாக இருக்குது. அப்போ இது அவுட் கோயிங் கரண்ட். அப்போ 5 + 4ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 + 4 = 9. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல V1 பொறுத்தவரைக்கும் இங்கே என்ன வரும், 9 ஆம்பியர் வரும். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இங்கே வர கரண்ட்டை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இன்கமிங் கரண்ட் வந்து 6 ஆம்பியர்ஸ் வருது. இங்கே அவுட் கோயிங் கரண்ட் வந்து 5 ஆம்பியர்ஸ். இதுவும் என்னவாக தான் இருக்கும், அவுட் கோயிங் கரண்ட். ஏன்னா இப்போ இந்த இடத்துல கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 6 - 5. அப்போ 6 - 5 = இங்கே வர கரண்ட் வேல்யூ என்ன, 1 ஆம்பியர். அதே கரண்ட் தான் இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல 1 ஆம்பியர் அண்டு இங்கே 1 ஆம்பியர் வருது. அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9 + 1 = 10 ஆம்பியர்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் பேஸ் பண்ணி வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து P at 10 வோல்ட் இந்த இடத்துல ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ V × I. இப்போ வந்து கரண்ட் வந்து எங்கே இன்கம் ஆகுது, பாசிட்டிவ்க்கு வருது. அண்டு எங்கே லீவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நெகட்டிவில் லீவ் ஆகுது. அப்போ இது வந்து என்ன வரும், பாசிட்டிவில் தான் வரும். ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10 ஆம்பியர். அப்போ 10 × வோல்டேஜ் வேல்யூ என்ன, 10 = 100 வாட்ஸ். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ எதுக்கு ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 வோல்டேஜுக்கு. இங்கே வந்து கரண்ட் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு. எங்கே லீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் டெர்மினலில். அப்போ பவரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் வரும். இங்கே இருக்க கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9 ஆம்பியர். அப்போ 9 × 2 = -18 வாட்ஸ். நெக்ஸ்ட்டு P at இந்த 3 வோல்ட். இங்கே வந்து எங்கே இன்கம் ஆகுது, பாசிட்டிவில் வருது. நெக்ஸ்ட் எங்கே லீவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நெகட்டிவில் லீவ் ஆகுது கரண்ட்டு. அப்போ இது வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவில் வரும். இதோட I வேல்யூ என்ன, 1. அதோட வோல்டேஜ் வேல்யூ 3. 1 × 3 = 3 வாட்ஸ். நெக்ஸ்ட்டு பவர் வேல்யூ எங்கே ஃபைன் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 4 ஆம்பியருக்கு. இதில் வந்து எங்கே கரண்ட்டு, இப்போ வந்து கரண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோம். இங்கே வந்து 8 வோல்ட் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, 0 வோல்ட். இங்கே வந்து 13 வோல்ட், இங்கே வந்து 0 வோல்ட். அப்போ கரண்ட் வந்து என்ன ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா லோ பொட்டென்ஷியல்லேருந்து ஹை பொட்டென்ஷியலில் மூவ் ஆகுது. அப்போ என்ன தான் வரும், நெகட்டிவ் வரும். அப்போ 4 × ஐயோட வேல்யூ என்ன, 8 - 0 -4 × 8 = -32 வாட்ஸ். நெக்ஸ்ட்டு P at 6 ஆம்பியர். 6 ஆம்பியர்ன்ற போது இங்கே 13 வோல்ட்டு, இங்கே 0 வோல்ட்டு. எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, லோயர் டு ஹையர் ஃப்ளோ ஆகுது. அப்போ என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவில் தான் வரும். அப்போ 6 × ஹையரில் என்ன இருக்குது, 13. லோயரில் என்ன இருக்குது, 0. அப்போ 6 × 13 = என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா -78. நெக்ஸ்ட்டு பவர் at 5 ஆம்பியர். இங்கே என்ன இருக்குது, 13 வோல்ட் இருக்குது, இங்கே 8 வோல்ட் இருக்குது. அப்போ எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது, ஹை டு லோ தான் மூவ் ஆகுது. அப்போ இந்த வேல்யூ எதில் தான் வரும், பாசிட்டிவில் வரும். இங்கே கரண்ட்டோட வேல்யூ 5 × 13 - 8. 13 - 8ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 × 5 = +25 வாட்ஸ்ன்னு வரும். நமக்கு பவரில் வந்து ஒன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா at any instant time in a circuit, the algebraic sum of the power is always 0.
அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அட் எனி இன்ஸ்டன்ட் டைம் இன் எ சர்க்யூட் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த பவர் இஸ் ஒரு சர்க்யூட்டில் நம்ம எல்லா பவரையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 0 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சமேஷன் ஆஃப் P ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 100 minus 18 plus 3 minus 32 minus 78 plus 25. இப்போ 100 plus 3 103 103 plus 25 வந்து 128 வரும். 128 minus 18 78 ஆட் பண்ணனா 6 பேலன்ஸ் 1 7 1 8 819 96 plus 32 வந்து 8 128 வரும். -128. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ இந்த சர்க்யூட்லேயும் நம்ம பவரை வந்து ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 0 தான் கிடைக்கும்.